இந்த கோஸ் கூட்டு என்னோடய மணிமேகலை அம்மாக்காக தான் செய்கிறேன். அவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க ரெசிபி போட சொல்லி. அம்மா அவங்களுக்காக தான் நான் செய்கிறேன். ஒரு குக்கரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சிறுபருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 வாட்டி நல்லா கழுவிட்டு ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, அப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு நான் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விடலாம். பருப்பு கோஸ் எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். இதுக்கு வந்து நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் ஒரு அரை வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்சுருக்க இந்த கோஸு பருப்பு இதை சேர்த்துட்டு இது வந்து நல்லா ஒன்று சேர ஒரு கொதி வரணும். கொதி வரவும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிற வேண்டியது தான். இந்த கோஸ் கூட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல சுவையாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி